வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலன் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இந்தியா விஜயம். எதிர்ப்பில் ஈடுபட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ உள்ளிட்ட பலர் கைது. இந்தியாவில் உள்ள இலங்கை நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வெளிவிவகார அமைச்சு இந்திய அரசிடம் வேண்டுகோள். பயங்கரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுக்கும் திருத்தச் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். இரண்டு நாள் தலையாத்திரை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புத்தகயாவிற்கு சென்று இன்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபட்டார். மகாபோதி சங்கத்தின் அழைப்பிற்கு அமைய இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி புத்தகயாவின் கயா விமான நிலையத்தை இன்று காலை சென்றடைந்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரினால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு இதன்போது வரவேற்பு அளிக்கப்பட்டது. புத்தகயா விகாரையில் ஜனாதிபதி வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் விஜயஸ்ரீ ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் விசேட பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர். அத்துடன் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் மேலும் சில மத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்தியாவில் உள்ள இலங்கை நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு இலங்கை வெளிவிவகார அமைச்சு இந்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை நிறுவனங்களுக்கான பாதுகாப்பை இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை வங்கி கிளை மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை கருத்தில் கொண்டு இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மகாபோதி நிறுவனம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் போன்ற இலங்கை நிறுவனங்களுக்கான பாதுகாப்பை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர இந்தியாவில் வாழும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் உள்ள இலங்கை வங்கி கிளை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து அதன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் வங்கி ஊழியர்கள் 2 காயமடைந்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ புதுடில்லியில் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். மக்களவை வீதியூடாக இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்த போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வைகோவுடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுமார் 70 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் தலைமையில் சென்னையில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் மு க ஸ்டாலின், தொல் திருமாவளவன், கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க சென்றவர்கள் புத்தூரில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட சென்ற சிலரும் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாடு இந்து மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கழகத்தினரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலை இன்று வழமைக்கு திரும்பிய போதிலும் பெரும் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வாழ்க்கை இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை. மீன்பாடும் தென்னாட்டின் படவான்கரை பிரதேசத்தில் உள்ள விவசாயிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. உழுதுண்டு வாழும் பல விவசாயிகளின் ஜீவபூமியாக மட்டக்களப்பு படுவான்கரை விளங்குகிறது. வாழ்க்கை பயணத்தில் தமது நாளாந்த ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கும் நோக்கில் இவர்கள் இந்த முறை நெற்றிகையில் ஈடுபட்டிருந்தனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மேலும் எதிர்பார்ப்பில் இவர்கள் வேளாண்மையை முன்னெடுத்திருந்தனர். எனினும் கடன்பட்டு விவசாயிகள் முன்னெடுத்த முயற்சிக்கு கடந்த முறையை போன்று இந்த முறையும் மழை வெள்ளம் குந்தகமாக அமைந்திருந்தது. வெள்ளாவளி போறது கண்டம், அங்கால வேதிச்சேன தோட்டத்து கண்டம், அங்கால நெல்லிக்காட்டு கண்டம், அங்கால அதிகாரவட்ட கண்டம் முத்தாக சேதமாக்கப்பட்டது. அதிகாரவட்ட பல்லவட நாயத்துவட்ட கண்டம் முத்தாக சேதப்பட்டு அவங்க துப்புரா 190 ஒன்று கணக்காம பாதிக்கப்பட்ட மக்கள் கடும் கஷ்டம் இருக்கிறாங்க. அறுவடையின் பின்னர் வரும் மகிழ்ச்சியை மறந்து சோகம் தோய்ந்த முகங்களுடன் நெல்லை உரிய விலைக்கு கொள்வனவு செய்பவர்களை எதிர்பார்த்திருந்த விவசாயிகளுக்கு இன்று ஏமாற்றமே எஞ்சி உள்ளது.
எங்களை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு என்னுடைய கடன்காரர்களாக இருத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு உரிய முறைப்படி மானியங்கள் வழங்கப்படுறதில்ல, உரிய நேரத்துக்கு அந்த நெற்கொள்ளுநர்கள் நடைபெறதில்லை. அப்போ இதுகளால் அவங்களுக்கு உரிய குறைஞ்ச விளைவில் நெல் எடுத்தாலும் கூட கூடிய விலைக்கு விற்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கடன் சுமை கழுத்தை சுருக்க கயிறாய் இருக்க தனியாருக்கு குறைந்த விலைக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை விவசாயிகள் எதிர்நோக்கி உள்ளனர். வெள்ளமாய் வந்த இயற்கையின் சீற்றம் ஓய்ந்த பின்னரும் கடன் பட்டு கலங்கி நிற்கும் படுவான்கரை விவசாயிகளின் ஈடேற்றம் தொடர்பில் காலமே பதில் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் மக்கள் மீள்குடியேற அனுமதி வழங்கப்படாத பகுதிகளில் உள்ள வீடுகளை படையினர் இடித்து அழித்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. படையினர் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள பகுதிகளை விடுவித்தால் மாத்திரமே மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என கூட்டமைப்பின் பார்லிமெண்ட் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். வலிகாமம் வடக்கில் தொண்டமனாறு தொடக்கம் கட்டுவன், ஒட்டகப்புலம், காங்கேசன் துறை வரையான பகுதிகளில் இருந்த வீடுகள் சிலவே உடைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. குறித்த பகுதிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று சென்றிருந்தார். மக்களுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய மில்லியன் ரூபாக்கள் பெறுமதியான வீடுகள் உடைக்கப்படுகின்றது. உடைத்து அவர்களது போக்குவரத்திற்கான வீதிகள் அமைக்கப்படுகின்றது. மொத்தத்தில் மக்கள் இன்னும் நிராதரவான நிலையில் இருக்கின்ற பொழுது இராணுவம் இன்னும் காணிகளை தன்வசப்படுத்துவது மாத்திரமல்லாமல் அதை பலப்படுத்தி முட்கம்பி வேலிகள் போட்டு வீதிகள் அமைத்து தன்னை இன்னும் மிக இறுக்கமான ஒரு பலமான அமைப்பாக மாற்ற முயற்சிக்கின்றதே தவிர மக்களை குடியேற அனுமதிக்கவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கடந்த 2 வருஷமாக கண்ணுவடி அகற்ற முடியாத நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி கூறுகின்றார்கள். அதே சமயம் இன்னும் 10,000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணி இன்னும் அவர்களது 24 கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த காணிகள் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. ஆகவே இவை முழுமையாக விடுவிக்கப்பட்டால் தான் மக்கள் முழுமையாக குடியேற முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயங்களாக எந்த ஒரு பகுதியும் இல்லை. ராணுவ முகாம்கள் மாத்திரமே உள்ளன. இலங்கை ராணுவத்தை இலங்கையை விடுத்து வேறொரு இடத்தில் வைப்பதற்கான இயலுமை இல்லை. தற்போது 10,000 ஏக்கர் காணி ராணுவத்தின் கீழ் உள்ளதென கூறப்படுகின்றமை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. ராணுவம் மாத்திரமல்ல, ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளும் சுமார் 2,500 ஹெக்டேர் காணியில் மாத்திரமே தற்போது முகாம்களை அமைத்துள்ளன. வடக்கிலும் அபிவிருத்தி பணிகளுக்காக காணிகள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உரிய பகுதிகளில் உள்ள காணிகள் சுவீகரிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது. அதற்கு சட்ட ரீதியான நடைமுறையும் உள்ளது. இந்த நடைமுறையை விடுத்து ஏதேச்சியான முறையில் எந்த ஒரு இடத்திலும் காணிகளை கைப்பற்றுவதற்கோ அல்லது அங்குள்ள வீடுகளை உடைப்பதற்கோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்போது தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சிலர் குற்றம் சாட்டினர். மத்திய மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்வு இன்று காலை மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நுவரெலியா, மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டத்தில் பணியாற்றும் சுகாதார திணைக்களத்தின் சிற்றூழியர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கடிதங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பை கருவ தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஊழியர்கள் மற்றும் சிற்றூழியர்களாக தொழில் புரிந்த 146 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதேவேளை இந்த பதவி உயர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் நேர்முக தேர்வுக்கு வந்த சில சிற்றூழியர்கள் குற்றஞ்சாட்டினர். பதவி உயர்விற்காக தெரிவு செய்யப்பட்ட முறையை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னர் ஒன்று கூடிய இந்த குழு தெரிவித்தது. சுகாதார திணைக்களத்தில் பதவி உயர்வு வழங்கும் போது அவர்களின் சேவை காலத்தை கருத்தில் கொண்டு அது வழங்கப்பட வேண்டும். தற்போது ஓய்வு பெறக்கூடியவர்களும் இருக்கின்றனர். 15 வருடங்கள் சேவை செய்த அனுபவம் உள்ளவர்கள் தான் இங்கு வந்துள்ளனர். 98 மற்றும் 99களில் நியமனம் கிடைத்த இவருக்கும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. எந்த அடிப்படையில் தெரிவு செய்தார்கள் என்பது தெரியாது. தெரிவு செய்யப்பட்ட முறையில் தவறுகள் இருப்பின் அது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதாக மத்திய மாகாண ஆளுநர் இந்த நிகழ்வின் பின் தெரிவித்தார்.
நேர்முக தேர்வு வைத்த அதிகாரிகள் தகுதிகளின் அடிப்படையில் உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று நான் நம்புகிறேன். தகுதியற்ற ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பின் அந்த பதவி உயர்வை வழங்கிய அதிகாரிக்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன். உரிய முறையில் திட்டமிடப்பட்டு இந்த பதவி உயர்வை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய மாகாண சுகாதார அமைச்சர் சுனில் அமரதுங்க தெரிவிக்கின்றார். ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் பிரச்சனைகள் இருப்பவர்கள் அது தொடர்பில் மேன்முறையீடு செய்யுங்கள். அவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் எமது பணிப்பாளர் மற்றும் செயலாளருடன் இணைந்து பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வின் பின்னர் அங்கு குழுமை இருந்தவர்கள் மனு ஒன்றை வழங்க முயற்சித்த போது இவ்வாறான ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க நேரிட்டது.